சென்னை கொடுங்கையூரில் இன்ஸ்டாகிராம் மூலம் கஸ்டமர்களை வரவழைத்து போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட லோக்கல் இன்ஸ்டா பிரபலம் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதை மாத்திரை விற்பனை கும்பல் சிக்கியது எப்படி? சென்னை கொடுங்கையூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்கள் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக பயன்படுத்துவது போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. கொடுங்கையூர் போலீசாருக்கு கிடைத்த இந்த ரகசிய தகவலின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் வலி நிவாரண மாத்திரைகளை போதைக்காக இன்ஸ்டாகிராம் மூலம் விற்பனை செய்வதையும் கண்டுபிடித்திருக்கின்றனர். அதைத் தொடர்ந்து வலி நிவாரண மாத்திரைகளை போதை மாத்திரை என விற்பனை செய்யும் நபரை பிடிப்பதற்கு போலீசார் தீவிரம் காட்டினர். இதில் கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகர் மீனாம்பாள் சாலை பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்கிற டோலு போலீசிடம் சிக்கினார். போலீசார் அவரது வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அவரது வீட்டில் 420 வலி நிவாரண மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டன. மேலும் இவர் லோக்கல் இன்ஸ்டாகிராம் பிரபலம் என்பதும் இன்ஸ்டாவில் சினிமா பாடலுக்கு ரீல்ஸ் போடுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்தவர் என்பதும் தெரிய வந்தது. டோல் கொடுத்த தகவலின் பேரில் யாசர்பாடி கல்யாணபுரம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் என்கிற சஞ்சய் என்பவரை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து 480 மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். அவர் கொடுத்த தகவலின் பேரில் கொடுங்கையூர் எழில் நகர் பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமார் என்பவரது வீட்டிலும் சோதனை செய்து அங்கிருந்த 266 மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் இவர்களிடம் மாத்திரை வாங்க வந்த பெரிய பாம்பு என்கிற ரஞ்சித், பிரவீன் என்கிற குல்லு பிரவீன் என 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் 5 பேரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியதில் கொடுங்கையூர் கண்ணதாசன் நகர் 8வது பிளாக் பகுதியில் வசித்து வரும் பைசன் அகமது தான் மெயின் டீலர் என்பதும் போலீசாருக்கு தெரிய வந்தது. அவரை பிடிக்க முயன்றபோது அவர் பீகார் சென்றிருப்பதும் தெரிய வந்தது. பீகாரில் இருந்து ரயிலில் சென்னை வந்த பைசன் அகமதுவை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்துள்ளனர். பைசன் அகமது மாத்திரைகளை வாங்கி வந்து டோலுவிடம் கொடுக்க அதை அவர் மற்றவர்களுக்கு விநியோகம் செய்திருப்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பைசன் அகமது, அரவிந்த் என்கிற டோலு, சஞ்சய், அஜித்குமார், ரஞ்சித், பிரவீன் என 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த கொடுங்கையூர் போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதானவர்களிடமிருந்து மொத்தம் 1166 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்ஸ்டாகிராம் பிரபலம் அரவிந்த் என்கிற டோலு என்ற நபருடன் இன்ஸ்டாகிராமில் பழகி வந்த பலரையும் போலீசார் கண்காணித்தும் வருகின்றனர். அவர்கள் போதை மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்துகிறார்களா அல்லது விற்பனை செய்கிறார்களா என்பதை மிக உன்னிப்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர்.